Hi Sweta. Hi, போகல நானே வாழ்க்கைய வெறுத்து போய் உட்கார்ந்திருக்கேன். யா. பின்ன எக்ஸாம்ல ஃபெயில் ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை. எனக்கு ஃபேமிலிலயும் பிரச்சனை தெரியுமா? எல்லா பக்கம் டென்ஷன் சோதனையா தான் இருக்கு. லைஃபே கிவ் அப் பண்ணிட்டு உட்கார்ந்திருக்கேன் நான். என்னது இதுக்கெல்லாம் கிவ் அப் பண்ண போறியா? ஏசபாக்கு பைபிள் எழுதி இருக்கு. ஏசபாக்கு உன்னுடைய கெபாசிட்டி தெரியும். அது அளவுதான் உன்னை சோதிப்பாங்க. என்னென்ன கெபாசிட்டி தெரியுங்க? இவ்வளவு சோதனை இருக்கு. நான் இதுல இருந்து எங்க வெளியே வந்திருக்கேன்? எனக்கு பலனே இல்ல இதுல இருந்து வரதுக்கு. நீ இப்படி தனியா புலம்புறதோட நீ பிரேயர் பண்ணி ஏசபா கிட்ட பலன் கேட்டு ஏசபாவும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உன்னுடைய சோதனைகளை மேற்கொள்ளலாமே. இதோட விட்டுட்டு நீ புலம்பா ஏதாவது கிடைக்குமா உனக்கு? பிரேயர் பண்ணி பாரு. புரியுது வேணும். அப்ப நானும் இனி எவ்வளவு சோதனை பாதம் அதுல அல்லாம புலம்பாம ஏசப்பா கிட்ட பிரேயர் பண்ணி ஜெயம் எடுக்கணும். பிள்ளைங்களா, நீங்களும் ஸ்வேதாக்கா மாதிரி கிவ் அப் பண்ணலாம் லைஃப்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்ப இந்த சண்டே கிளாஸ் உங்களுக்காக தான். வெல்கம் டு ஆர்பிடிஎம் சண்டே கிளாஸ். இன்னைக்குள்ள டாபிக் சோதனையில் ஜெயம். ப்ளீஸ் எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்குற ஏசப்பா சோதனையில் ஜெயம் ஆண்டவரே. ஏசப்பா ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளும் ஆன்லைன்ல பாக்குற பிள்ளைகளும் ஆஃப்லைன்ல பாக்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஏசப்பா உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஏசப்பா இது ஆண்டவர் ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளும் ஆண்டவரே இது கவனமா பார்க்கணும் ஆண்டவரே. ஏசப்பா இதை நீங்க பிளஸ் பண்ணி தரணும் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிபிள்ளைகள் ஆண்டவரே இது பிரயாசப்பட்டு ஆண்டவரே எடுக்கிறாங்க ஏசப்பா. ஸ்டோரி பப்பட் டான்ஸ் எல்லாம் நம்மளோட கரத்துல ஒப்பு கொடுக்குறோம். ஏசப்பா பிளஸ் பண்ணி தந்ததுக்காக நன்றி விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறீங்களா அன்பு நல்ல பிதாவே ஆமென். ஒரு தம்பி ஒரு தந்தை உண்டு சுவாச ஒற்றத்தை என்றும் நிறுத்தி விடாதே. ஒரு தம்பி ஒரு தந்தை உண்டு சுவாச ஒற்றத்தை என்றும் நிறுத்தி விடாதே. நம்மளோட டாபிக் என்னன்னா சோதனையின் ஜெயம். ஓகே, ஸோ உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி தான் நான் இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். என்னன்னா மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டு வரும்போது வழியில பெரிய செங்கடல் இருக்குது. பின்னாடி பார்த்தா பார்வோன் துரத்திட்டு வராங்க. எகிப்தியர் இவங்களை துரத்திட்டு கொண்டு வரும்போது இவங்க அதுல இருந்து தப்பிச்சு வரும்போது வழியில பெரிய செங்கடல் இருக்குது. ஓகேவா? ஸோ செங்கடலை தாண்டி வரணும்.
செங்கடல்ல நிற்கும் போது இந்த மக்கள் வந்து ரொம்ப புலம்புறாங்க, முறுமுறுக்குறாங்க, கஷ்டப்படுறாங்க. சொல்றாங்க என்னால எப்படி இங்க நம்ம பண்ண முடியும், முன்னாடி போனா நம்ம கடல்ல மூழ்கி சாகுவோம், பின்னாடியும் இவங்க வந்து நம்மளை துரத்திச்சு வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப அழுறாங்க, ரொம்ப புலம்பி முறுமுறுத்துட்டு இருக்காங்க, ரொம்ப சோதனையா ஃபீல் பண்றாங்க. ஆனா மோசே வந்து ஆண்டவரோட பேசுறதுனால மோசேக்கு வந்து ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு என்னன்னா, நீ அந்த கோலை நீட்டு அப்படின்னு. அப்ப நீட்டும் போது அந்த செங்கடல் 2ஆ பிளக்குது. ஸோ அந்த 2ஆ பிளக்கும் போது இந்த மக்கள்லாம் ஈஸியா அதுல அந்த வழியா போயிட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோ பெரிய பிரச்சனை, வழியே இல்லாத இடத்துல கூட ஆண்டவர் வந்து வழி உண்டு பண்ற தேவன் நம்மோடு கூட இருக்கிறாங்க. ஸோ பாருங்க குட்டீஸ், ரொம்ப பெரிய பிரச்சனை தான், ரொம்ப பெரிய கடல் தான். அதில் வந்து நார்மல் பீப்புள் போனாங்கன்னா கண்டிப்பாக மூழ்கி தான் சாவாங்க. கொஞ்சம் கூட பாசிபிளே இல்லை அதை வந்து மேற்கொள்ள, அதில் வந்து தப்பிச்சு கொள்றதுக்கு. ஆனாலும் நம்ம தேவனோட கூட இருக்குது, தேவன் நம்ம கூட இருக்கிறதுனால அந்த மக்களை ரொம்ப ஈஸியாக அழகாக வழி நடத்தி போனாங்க, வழி நடத்தி கொண்டு போய் கூட்டிட்டு போனாங்க. அதே போல அவங்களை துரத்தி கொண்டு வந்த மக்களும் அந்த துரத்தி கொண்டு வந்த அந்த பார்வோன்னு அந்த சேனைகள்லாம் அதிலே விழுந்து மரித்து போனார்கள். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நமக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சோதனை இருந்தாலும் சரி, நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது அந்த சோதனையில இருந்து கண்டிப்பா நமக்கு ஒரு பெரிய விடுதலை தருவாங்க நம்ம தேவன். குழந்தைகளை, நீங்க வந்து படிக்கிற படிப்புல உங்களுக்கு ஒரு சர்டன் சப்ஜெக்ட் கூட வராம இருக்கலாம், மேபி உங்களுக்கு மேத்ஸ் வராம இருக்கலாம், சில பிள்ளைங்களுக்கு இங்கிலீஷ் வராம இருக்கலாம், சயின்ஸ் தெரியாம இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு இது வராதுன்னு நீங்க சொல்றதை விட அதை மேற்கொள்ள நம்ம தேவன் கூட தான் இருக்கிறாங்க பிள்ளைகளா. ஸோ நீங்க எந்த சுச்சுவேஷனா இருந்தாலும் நீங்க அவரை பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அதுல இருந்து ஒரு வழிய தேவன் உண்டு பண்ணி தருவாரு. அது மாத்திரம் இல்லை, உங்க ஃபேமிலியிலேயுமே ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு, மேபி உங்க அம்மா அப்பாக்குள்ள பிரச்சனை, இல்லை ஏதாவது உங்களுக்கு படிக்க ஃபீஸ் கட்ட பணம் இல்லை இன்னும் நிறைய ட்ரபிள், நீங்க இன்னும் நிறைய பிரச்சனையில இருந்து நீ அந்த வழியா நீங்க வந்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான் நீங்க பார்க்க வேண்டியது, தேவனை மாத்திரம்தான். நீங்க பிரச்சனையை பார்க்காதீங்க, தயவு செஞ்சு நீங்க தேவனை பாருங்க. நம் தேவன் பெரியவரா இருக்கிறாரு. ஸ்தோத்திரம். ஸோ நாம இப்ப ப்ரேயர் பண்ணலாமா பிள்ளைகளா? கண்களை மூடி நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஏசப்பா, நன்றி தகப்பனே, தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, சோதனையிலிருந்து ஜெயம் கொடுக்கிற தேவன் எங்களோட கூட இருக்கிறீங்க தகப்பனே, நன்றி. இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் படிக்கிற படிப்புல ஒரு ஞானமுள்ள பிள்ளைகளாக இருக்கட்டும் தகப்பனே. அவங்க என்னென்ன பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்றாங்களோ அதுல இருந்து ஒரு பெரிய ஜெயத்தை நீங்க தாங்க தகப்பனே, ஒரு வெற்றியை பார்க்கட்டும் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். என்னை நிற்பரேசரின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். குட்டீஸ், வசனம் படிக்குமா? நான் வசனம் சொல்லுதல ரிப்பீட் பண்ணுங்க. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். யாக்கோபு 1:12. நான் இன்னொரு வாட்டி சொல்றேன், ரிப்பீட் பண்ணுங்க. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். யாக்கோபு 1:12. ஹலோ சிங்கி. ஹலோ அக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானா உங்க சிங்கி வந்திருக்கேன். சார், என்ன இன்னைக்கு டாபிக் வேற சோதனையில் ஜெயம். நானும் நீ அக்கா எனக்கு அந்த சோதனை, அக்கா எனக்கு இந்த சோதனை அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே இருப்பேன்னு நினைச்சேன். ஆமாக்கா, ஆமாக்கா, எத்தனை பேருக்கு எத்தனை சோதனை இருக்கு. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே அப்படின்னு பாட்டுல இருக்கும்போது நான் ஏங்க சோகமா இருக்கணும்? சார், நீ இப்படி இருப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை சிங்கி. இதனாலனா நம்ம காலையில எந்திக்கிறதுல இருந்து ராத்திரி படுக்கிற வரை நம்மளுக்கு பலவிதமான சோதனைகள் வரும். அப்படி என்ன சோதனை வருது உனக்கு டெய்லி? உங்களாலே எனக்கு சோதனை இருக்கு. நான் ஒண்ணு என்ன சிங்கி பண்ணேன் அப்படி? ஆமா, பின்ன டாபிக் கொடுத்து ப்ரிப்பேர் ஆகுங்க, அதாவங்க இதாவங்கன்ட்டு ஒண்ணுமே கண்டென்ட் கொடுக்காம நீங்க சொன்னா அது ஒரு சோதனை தானக்கா? ஐயோ சிங்கி, நீ இப்படி இதெல்லாம் சோதனைன்னு சொன்னா என்மணி போக போக வாழ்க்கையில என்னென்னவோ வருமே, அப்ப என்ன பண்ணுவ? ஆமாக்கா, வாழ்க்கையில நிறைய இன்பங்கள் துன்பங்கள்லாம் இருக்குக்கா. அக்கா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? போன வாரம் என்ன தெரியுமாக்கா ஆச்சு? நீங்க வந்து சொன்னீங்களா கி நான் வந்து அந்த டாமிக்க செயின்லாம் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க தெரியுமா? அப்போ நான் வந்து காலேஜ்க்கு ரொம்ப நார்மலா அழகா ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு போனேன்க்கா. அப்ப நான் எல்லாருக்கிட்டயுமே நார்மலா எல்லாருக்கிட்டயுமே பேசிட்டு இருந்தேன்னா உடனே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, என்ன சிங்கி நீ எதுக்கு இப்படி மாறிட்ட, நீ இப்படி இருந்தா எங்க குரூப்ல எல்லாம் இருக்க வேண்டாம் அப்படி சொல்லிட்டாங்கக்கா.
அப்படியே சிங்கி? ஆமாக்கா. உனக்கு நல்ல பிள்ளையா இருக்கிறதுக்கு வந்த சோதனை? ஆமாக்கா. அப்ப என்ன பண்ண அதுக்கு நீ? அப்ப நான் என்ன தெரியுமாக்கா பண்ணேன்? ஆனா இப்ப நான் வந்து ஒரு பேட் கம்பெனில விழுந்துட்டேன்னா அப்புறம் நான் மறுபடியும் ஹalleluya அப்படி சொல்ல ஆரம்பிச்சிடுவேன் அக்கா. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா நான் வந்து ஓகே நீங்க யாருமே எனக்கு வேண்டாம் அப்படி சொல்லிட்டு நான் வந்து ஒதுங்கிட்டேன்க்கா. இது எவ்வளவு பெரிய சோதனையா இருந்துச்சு தெரியுமா எனக்கு? கவலைப்படாத சிங்கி, இப்போ நீ நல்ல பிள்ளையா இருக்க. நீ வந்து உலகத்துல இருக்கிற எல்லாரும் மாதிரி இல்லைங்கிறதுனாலதான் உன்னை ஒதுக்குறாங்க. ஆனா நீ கவலையே படக்கூடாது. ஏன்னா அதுக்கப்புறம் உன்னோட உண்மையான நல்ல குணம், உன்னோட டேலண்ட், உன்னோட அன்பு இதெல்லாம் பார்த்து கண்டிப்பா ஒரு நாள் வருவாங்க. ஏன்னா ஏசப்பா உன் கூட இருக்காங்க. ஆமாக்கா, அந்த ரீசன்னாலதான் நான் வந்து என்ன தெரியுமா பண்ணிட்டேன், பரவாயில்ல எத்தனை பேர் என்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நான் வந்து ஏசப்பா உண்மையா இருப்பேன்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த சோதனையிலயும் நான் வந்து ஏசப்பாக்கு ரொம்ப நன்றி சொன்னேன். எதனாலனா இப்ப நான் மறுபடியும் அவங்க வந்து என்கிட்ட பேச மாட்டேங்காங்க, எதுவுமே பண்ண மாட்டேங்காங்க அப்படின்ட்டு நான் அவங்க கூட போனேன்னா மறுபடியும் நான் வந்து தப்பா தானக்கா இருப்பேன். ஆமா சிங்கி, நான் கரெக்டா சொன்னேன். ஆமா பிள்ளைகளா, நீங்க இந்த மாதிரி வாழ்க்கையில உங்ககிட்ட என்ன மாதிரி சோதனைனாலும் வரலாம். சின்ன சின்ன நீங்க ஆசைப்படுற விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். நிறைய டெஸ்ட் ஆண்டவர் உங்களுக்கு வைப்பாங்க. நீங்க யோசிக்கணும், இந்த மாதிரி சோதனை எல்லாம் உங்களுக்கு எதுக்காக வருது, நீங்க இன்னும் நல்லா ஆண்டவருக்குள்ள உறுதியா இருக்கணும், அதுக்காக தான் வருது. அதனால சோதனை வந்தா சோதனையை கெட்டது அப்படின்னு நினைக்கவே கூடாது. ஆமாக்கா, எதனாலனா ஒவ்வொரு சோதனையிலே ஏசப்பா நம்மளுக்கு ஒவ்வொரு பாடத்தை கத்து கொடுப்பாங்க. அதே மாதிரி திராணிக்கும் மேலாக சோதிக்கப்பட ஆண்டவர் ஒரு நாளுமே நம்மள விட மாட்டாங்கக்கா. ஆமா பிள்ளைகளா, அதனால இன்னைக்கு நீங்க சண்டே கிளாஸ்ல பார்த்த ஸ்டோரியா இருக்கட்டும், வசனமா இருக்கட்டும், இல்ல ஸ்டார்டிங்ல வினோலி அக்கா சொன்னதா இருக்கட்டும், அதை எல்லாத்தையும் என்னைக்குமே மறக்க கூடாது. அதனால எப்பவுமே சோதனையில வந்தா அவ்வளவு பெரிய சோதனையா இருக்கு, இவ்வளவு பெரிய சோதனையா இருக்குன்னு அந்த சோதனையை பார்க்காம பிரபா சிஸ்டர் சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவரை பார்க்கணும். அதனாலதான் அக்கா, ஆமாக்கா, உங்களுக்கு தெரியுமா பிரபா சிஸ்டர் எவ்வளவு அழகா அந்த ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. மோசே அந்த கோலை நீட்டும் போது அந்த கடல் ரெண்டா பிளந்து மோசேயோட கூட்டங்கள் ஜனங்கள் எல்லாரும் எவ்வளவு லட்ச லட்சமா பீப்பிள் நடுவுல போனாங்க. அந்த டைம்ல அவங்களுக்கு எவ்வளவு பெரிய சோதனை, பின்னாடி ரதங்கள், அப்போ அவங்க நடுவுல நின்னுட்டு இருக்காங்க. அந்த ரதங்கள் மறுபடியும் அவங்கள வந்து தூக்கிட்டு போயிட்டாங்களா, எவ்வளவு பெரிய சோதனை. ஆனா அந்த டைம்ல ஏசப்பா அவங்களுக்காக நின்று எவ்வளவு அழகா சண்டை போட்டாங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கு நம்ம சின்ன பிள்ளைங்கள எப்படி டான்ஸ் ஆடினாங்க, ஓடு 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 தம்பி நீ ஓடு 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 தங்கை உன் விசுவாச ஓட்டத்தை இன்றும் நிறுத்தி விடாதே அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரிதான்க்கா எல்லாருமே நீங்க நல்லா ப்ரேயர் பண்ணுங்க. சோதனைகள் இருக்கதான் செய்யும், யாருமே கவலைப்படாதீங்க. ஏசப்பா உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாங்க. அதனால நீங்க யாருமே உங்களை வந்து யாராச்சும் சோதிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு ரிவெஞ்ச் எடுக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அதனால உங்களிடமிருந்து விடை பெறுகிறது உங்கள் சிங்கி. உங்களை அடுத்த வாரம் மறுபடியும் சந்திக்கிறோம் ஒரு நல்ல டாபிக்.